ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காரசாரமான பூண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜீரண பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த குழம்பை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஜீரணமும் சீக்கிரமாக ஆகிடும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கலாங்க. புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சை அளவு எடுத்துருக்கேன். இது தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 5-6 வரமிளகாய், அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மிதமான ஃபயரில் வச்சுட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா வாசனைக்காக கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லாவே கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு மல்லித்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லித்தூளோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வதக்குங்க தான் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கி வச்ச மசாலா பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா பேன் அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு பல்ல தோலோட இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நான் இடிச்சிட்டு சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. பூண்டு வந்து ஒரு பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நல்லாவே பொன்னிறமாக ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தோல் உரித்து வச்சுருக்க பூண்டு இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கி விட்டுக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறதுலாம் இல்லை, 1 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம வதக்கிட்டு செய்யும்போது குழம்பு வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணிலாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துங்க, வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்பு, வத்த குழம்பு, பூண்டு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு செஞ்சோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 7-8 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மூடி வச்சு ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அப்பளம் இருந்தால் போதுங்க, வேறு பொரியல் எதுவும் தேவையில்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. வீட்டில் காய் இல்லாத டைமில் பூண்டு வெங்காயம் இருந்தால் போதுங்க, ஈஸியாக அந்த குழம்பு செஞ்சிடலாம். அதே போல் அந்த குழம்பு அதிகமாக செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது. அவ்வளோதாங்க, சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.